ஹாய் ஹலோ. இன்றைக்கி சாரீ ஷாப்பிங் பண்ண தான் போயிட்டுருக்கேன். சாரீ எதுக்கு ஷாப்பிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் கோவில் திருவிழா வருது. அதுக்கு ஒரே மாதிரி செட்டு சாரீ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் சாரீ பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பார்டர்லெஸ் சாரீ, அப்புறம் இப்போ என்னென்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபைனலாக டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் ஓகேன்னு சொல்லி ஒன்று ஃபைனல் பண்ணிவிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். மதியத்துக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடுக்கு கத்திரிக்காய் பிரியாணி கத்திரிக்காய் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரியாணி கத்திரிக்காய்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம். வெள்ளை எள்ளு சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நிலக்கடலைப்பருப்பு இருந்தால் அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வறுத்த நிலக்கடலைப்பருப்பே இருக்கிறதுனால நான் வறுக்கலை. இதை மிக்ஸி ஜாடியில் மாற்றிட்டேன். கொஞ்சம் ஆறவும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது எண்ணெய் காயட்டும். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி 4-3 பீஸாக கட் பண்ணிக்கிறணும். முழுசாகவே கட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலேயும் வதக்கிக்கரலாம். நல்லா வதங்கி ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம். கத்திரிக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்படி மாற்றி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதே கடாயிலேயும் எண்ணெய் இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கரலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடயேவும் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், அதோடையேவும் மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கரலாம். சேர்த்து வதங்கட்டும். லைட்டாக வதங்கவுமே அது கூடயேவும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம். அது கூடயேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வெங்காயம் வதங்கினோடனே 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடயேவும் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி தக்காளி வதங்கினோடனே வத்தல் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். இதோடையவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்தா போதும். இந்த 3 பொடி மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கு. அப்படியேவும் அது வதங்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலாவை வதக்கி விட்டுக்கரலாம். வதங்கின பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா மசாலெலாம் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்குற மாதிரி பார்த்து கிண்டி விட்டுக்கரணும். மசாலா பரட்டி விட்ட பின்னாடி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கரலாம். அதோட இந்த புளி தண்ணியும் இந்த மசாலாவும் கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பின்னாடி வெள்ளை எள்ளும் நிலக்கடலைப்பருப்பும் அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்துக்கரலாம். சேர்த்து கொதிக்க விட்டுக்கரலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பிரியாணி கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடி நம்ம தக்காளி வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுக்கரலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் ஒரு சின்ன பீஸு வெல்லம் சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிரியாணிக்கு
சாதத்துக்கு இட்லி தோசை கூட வச்சுக்கரலாம். வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவி இறக்கிக்கரலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார்டன்லேருந்து செடி வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை தான் வச்சிட்ருக்கோம் ஈவினிங்காக. இது இந்த இடத்துல வந்து வெள்ளை எரிக்கலை வச்சுருந்தோம், அதிலேருந்து எறும்பு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த அரளி வைக்கலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கோம். அப்புறம் 2 மல்லியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். 2 தொட்டி காலியாக இருந்துச்சு, அதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். வெயிலுக்கு வந்து செடியெல்லாம் ரொம்ப காஞ்சி வாடிடுது. அதனால் கோகோபீட் இருந்துச்சுன்னா நம்ம செடியை சுற்றி போட்டு விட்டோம்னா ஈரப்பசப்பு எப்பயுமே இருக்கும். என்கிட்ட கோகோபீட் இல்லாதனால வேப்ப இலை வந்து மாடியில் உதிர்ந்து கிடந்துச்சு, அதை எடுத்து இப்படி போட்டு வச்சிட்டோம்னா இந்த ஈரப்பசப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து நாய் இருந்ததுனால இந்த இடம் ஃபுல்லாகவேவும் அழுக்காக இருந்துச்சு. அதை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டிக்கர் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை தான் இப்போ ஒட்டிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பிரிச்சுட்டேவும் இந்த இப்படி தேய்ச்சிட்டே வந்தோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோம். இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.